வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா நேந்திரம் பனானா ஸ்டீம்டு இதான் பார்க்க போகிறோம். இந்த பழத்தை நம்ம வேக வச்சு சாப்பிட போகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து 2-3 கட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓரத்துலையும் இந்த ஓரத்தையும் கட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் 2 அல்லது 3 பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான் அது. அதாவது இது ரொம்ப கணிஞ்சிருக்கக்கூடாது, 3/4 பதத்தில் கணிஞ்சிருக்கணும். ரொம்ப கணிஞ்சிருந்தால் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 3/4 பதத்தில் கணிஞ்சிருந்தால் தான் அது சூப்பராக இருக்கும். இப்படி நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டீமில் வைக்க வேண்டியது தான். சூப்பராக வந்திருக்கு. நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு. ஜம்முன்னு வந்திருக்கு. இப்போ நான் அது பிளேட்டுக்கு மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பனானா ஸ்டீம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி நேந்திரப்பழம் கிடைக்கும்போது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ டெய்லி 2:15 வரும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் இப்போ வந்து புதுசாக வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.